ஃப்ரீ ஆரி கிளாஸ் வந்து இன்றைக்கி கிளாஸ் வந்து 3 பார்க்க போகிறீங்க. இதில் வந்து ஸ்டிச்சஸ் பார்க்க மாட்டோங்க. ஆரி நீடில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆரி நீடில் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஃபிங்கர் வந்து எப்படி பெயின் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து ஆரி நீடில் எடுத்துகிட்டு அதை சுற்றி வந்து நம்ம வந்து த்ரெட்டு வந்து சுற்றிக்கலாம். நான் இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆரி நீடிலோட மேல் பகுதியில் வந்து கொஞ்சமாக கம் வந்து அப்ளை பண்ணிக்கணும். கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வச்சு சுற்றிட்டு வரணும், நெருக்க சுற்றிட்டு வரணும், கேப் இல்லாமல். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சத்தளவு கம் அப்ளை பண்ணியிருக்கோன்னா அதை சுற்றிட்டு அந்த பக்கம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிடிச்சிட்டு மீதி இன்னொரு பக்கம் வந்து த்ரெட்டை வச்சு நம்ம சுற்றிட்டு வரணும். இது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம வந்து ஃபிங்கர் வச்சு நம்ம வந்து இது வந்து இரும்பு இல்லைங்களா, இது வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்மளோட கட்டை விரல் வந்து ரொம்ப வலி ஏற்படுத்தும். இப்போ வந்து இந்த மாதிரி த்ரெட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது பெயின் இருக்காது, ஒரு நல்ல க்ரிப்பும் கிடைக்கும் கையில். ஒரு சிலருக்கு வந்து கை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸராக இருக்கும். அவங்கள வந்து இது வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, வலிக்கிட்டு போகும். இந்த மாதிரி த்ரெட்டு சுற்றுறது மூலிமா வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து நீடியில் வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வந்து எந்த ஸ்டிச்சஸும் இந்த கிளாஸில் நான் சொல்லிக் கொடுக்கல. நீடில் வந்து நூல் சுற்றுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீடில் வந்து எப்படி வந்து த்ரெட் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணலான்றதையும் நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நீடில் வந்து நூல் சுற்றிக்கலாம். நல்லா ஒரு ரொட்டேட் பண்ணி சுற்றிக்கோங்க. நீடிலை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். இது போல் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க, நல்லா டைட்டாக. கம்மு போட்டிருக்கறனால கண்டிப்பாக வந்து எப்போவுமே த்ரெட்டு வந்து வெளியே வராது. நான் யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னே வந்து நான் இந்த மாதிரி கம் போட்டு த்ரெட்டு ரொட்டேட் பண்ணது. இன்ன வரையும் அதுக்கு எந்த ஒரு வெளியே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரல, அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் கூட நூல் வந்து அந்த இடத்த விட்டு தனியாக விலகியும் வரல. இதுக்கு வந்து நாட் போட தேவையே இல்லை. நம்ம லைட்டாக கம் கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த நீடில் எந்த அளவுக்கு வந்து அந்த திக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கம்மு போட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிச்சமாக கம்மு போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். இப்போ ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து த்ரெட்டை வந்து கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கம் போட்டு ஒட்டிட்டு அது அப்படியே நின்றுக்கும். எப்போவுமே வந்து நம்ம ஆரி நீடில் வந்து எடுத்த உடனே த்ரெட்டு போட்டு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி ஆரி நீடில் வந்து ரொட்டேட் பண்ணணுன்ற மெத்தட் வந்து தெரியாது. எடுத்த உடனே குத்தி எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து நம்ம கிளாத்தில் இருக்கிற நூல் வந்து கண்டிப்பாக இந்த ஆரி நீடில் கொக்கியில் வந்து மாட்டோம். அது வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எம்டியாக வந்து ஆரி நீடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது போல் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னே வந்து நீங்கள் இந்த த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க. இதில் எந்த த்ரெட்டு வேணால் யூஸ் பண்ணலாம். எப்படி அது நாட் போடுறோன்றது நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நம்ம வந்து மிஷின் த்ரெட் எடுப்போங்க இல்லையா, அந்த மிஷின் த்ரெட் எடுத்து எப்போவுமே நம்ம நாட் போடுவோங்க. எப்படி கண்டிப்பாக எல்லாருமே இந்த நாட் போட்டிருப்பீங்க. விரலில் வந்து ஆள்காட்டி விரல் 3 சுற்றி அது வந்து உள்ளே விட்டு கட்டை விரலால் இப்படி ரொட்டேட் பண்ணால் அது நாட் மாதிரி வந்து உட்காந்துக்கும். இப்போ அது இழுத்திங்கன்னா டைட்டாக இருக்கும். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து நம்ம நீடில் வந்து ஆரி நீடில், இது வந்து சில்க் ஆரி நீடில், அதாவது த்ரெட் யூஸ் பண்ணுற நீடில், த்ரெட் நீடில்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி குத்தி ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். குத்தி நம்ம கட்டை விரலால் மட்டும்தான் அதிகமாக மூவ் பண்ணுவோங்க. குத்தி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து குத்திட்டிங்கன்னா அப்புறம் இப்படி முன்னாடி போய் பின்னாடி மூவ் பண்ணணும். அந்த கட்டை விரலால் மூவ் பண்ணுவோங்க. மற்ற விரல் எந்த விரலும் வேலை செய்யாது. கட்டை விரல் வந்து முன்னாடி போய் பின்னாடி வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. குத்தி எடுக்கிற பாருங்க. நூல் வந்து மாட்டக்கூடாது. குத்தி அப்படியே டக்குன்னு குத்தி எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம த்ரெட்டு போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் மூவ் பண்ணும் போது எடுத்த உடனே குத்தி எடுக்கும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு வராது. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எனக்கு நூல் மாட்டாமல் வருது, நான் ரொம்ப ஸ்பீடாக அந்த மாதிரி வெறும் கிளாத்துலேயே நான் போடுறேன் அப்படின்னும் போது நம்ம வந்து ஸ்டிச்சஸ்க்கு மூவ் பண்ணலாம். இப்போ கட்டை விரலால் மூவ் பண்ணி முன்னாடி போய் பின்னாடி வரும், முன்னாடி மூவ் பண்ணி திரும்ப பின்னாடி வரும். இப்போ ஸ்லோவாக போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற கிளாத்து தானே, ஹோல்ஸ் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா இந்த மாதிரி நீடிலோட பேக் சைடு வச்சு நம்ம சும்மா ரஃப்பாக லைட்டாக தேய்ச்சினாவே அந்த ஹோல்ஸ் எல்லாமே மறைஞ்சிடும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.